ஏன்னா அவன் இனத்து பேரே மாற்றணும் அப்படின்னு கிளம்புனாங்க. கிளம்பிதான் ஈவே ராமசாமி திராவிடன்னு ஆரம்பிச்சது. 38 வரையிலும் தமிழ்நாடு தமிழருக்கே போட்ட ஆள் தான் ஈவே ராமசாமி. காங்கிரஸ் வெளியே வந்த பிறகு 37 தமிழ்நாடு தமிழருக்கே, 38 தமிழ்நாடு தமிழருக்கே, 39 திராவிடம் உண்மையான உருவத்தை காட்ட ஆரம்பிச்சாரு. அதை எடுத்துக்கிட்டு ஒரு இயற்கையான இனப்பேரை ஒருத்தன் மாத்திரானே தப்புன்னு சொல்ல நம்ம இனத்துக்கு என்ன சொரணை கட்டு போச்சா? அவன் இந்தியன்னு சொல்றான். அவன் வலதுசாரி இடதுசாரி நடுசாரி எல்லாம் இந்தியன்கிறான். இல்லாத இந்தியாவுக்கு இருக்கிற இயற்கையான இனத்துக்கு தமிழன்னு ஏன் சொல்லக்கூடாது? அதை எப்படி ஒருத்தன் திராவிடமா, ஒருத்தன் பாரதியன்பா, ஒருத்தன் இந்தியன்பா? ஏன்னு ஏலம் போடுறீங்களா? அதை ஒரு எங்கள் இனம் தமிழ் இனம், எங்கள் தாய்மொழி தமிழ், எங்கள் தேசம் தமிழ் தேசம், இந்தியாவில் நாங்கள் இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியத்துக்கு அதிக அதிகாரங்கள், இறையாண்மை உள்ள அதிகாரங்கள் வேணும். அப்படி இந்திய அரசை ஒரு கூட்டரசா மாத்தி அமை. இதுதான் தமிழ் தேசியம். And there's a deeper idea behind all of this. The idea of Tamil nationalism. The land has its own language, culture and identity, and the government should reflect that. தமிழ் நேஷனலிசம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசியம். தமிழ் நேஷனலிசம் இன்னும் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றாம இருக்குன்றதே பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா தமிழர்கள் பெரும்பாலும் வாழ்றாங்க. ஆனா இந்த மாநிலத்துல தமிழ் தேசியம் இன்னும் அதிகாரத்துக்கு வரலன்றது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். மெஜாரிட்டியான தமிழர்களுக்கு பெருசா வாய்ப்புகள் எதுவும் ஏற்படல. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழர்களுக்கும் சரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சோ அதனால தமிழ் நேஷனலிசமுக்கான தேவை இன்னைக்கு என்னையும் விட இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட்ல தமிழ் நேஷனலிசம் வளர்ந்தே தீரும் தமிழ்நாட்டுல.